Hello students, welcome to Dice 1 Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எக்ஸசைஸ் 2.2ல 7th sum தான் பார்க்க போகிறோம். Find the greatest common number consisting of 6 digit which is exactly divisible by 24, 15, 36. இதுதான் கொஷின். அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும், அதில் 6 டிஜிட் இருக்கணும். அந்த 6 டிஜிட் இருக்கிற கிரேட்டஸ்ட் நம்பரை இந்த 3 நம்பர்ஸால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரணும்? 0 வரணும். அதாவது ரிமைண்டர் 1, 2, 3 அந்த மாதிரி நம்பர்ஸாக வரக்கூடாது, ரிமைண்டர் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போது நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 3 நம்பருக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்சிஎம் போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் எல்சிஎம் போடுறோன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2, 4, 8 அப்படின்னு ஒரு 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் தான் என்னது? 8. இப்போ இந்த நம்பரை நான் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இதில் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 0 தான் வரும். ஏன்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடும். கரெக்டாக? அப்போ டிவைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த 3 நம்பருக்குமான எல்சிஎம் தானே இந்த நம்பர். மேம் அது எப்படி மேம் உங்களுக்கு எல்சிஎம்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். இது 2ன்னு வரும். 4 போட்டிங்கன்னா 2, 2, 2, 1ன்னு வரும். 8 போட்டிங்கன்னா 2, 2, 4, 2, 2, 1. இப்போது இருக்கிறதுலே ஜாஸ்தியான பவர் எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? ஜாஸ்தி பவர் வச்சு எடுக்கலாம். ஸோ அப்போ 2 பவர் 3 which is equal to 8. அப்போ 3 நம்பருக்கான எல்சிஎம் தான் அந்த 3 நம்பராலையுமே கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியும். சொல்கிறது புரிஞ்சுதா? இந்த 3 நம்பருக்கு ஒரு எல்சிஎம்னு ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த நம்பர் இந்த 3 நம்பராலையும் டிவைட் பண்ண முடியும். இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே போகிறோம். கொஞ்சம் மட்டும்தான் ட்ரிக்கியாக இருக்கும், மற்றபடி பெருசாக ஒன்றும் இருக்காது. நிறைய பேர் இந்த சம்மை மக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. மக்கப் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா மக்கப் பண்ணிங்கன்னா அங்கே உள்ளே போய் மறந்து போயிடும். கான்செப்ட் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை மட்டும் அழிச்சிட்றேன். அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம 24க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2 போட்டோம்னா 1, 2. மேம் ஏன் மேம் 2, 4லே 3லே போடுறீங்க? கொஞ்சம் பெரிய நம்பராக போடுங்க அப்படின்னா இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். நீங்கள் நார்மலாக போடுறப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படித்தான் போடணும். வேறு ஏதாவது மெத்தட்காக போடுறீங்கன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு இங்கே மெயின் பர்பஸ் என்ன? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு சின்ன சின்ன நம்பர்ஸை தான் எடுக்கணும். அகைன் 2ஆல் போட்டிங்கன்னா 6 2s are 12. அகைன் 2ஆல் போட்டிங்கன்னா 3 2s are 6. அகைன் 3ஆல் போட்டிங்கன்னா 1. ஓகேவா? 15 போட்டிங்கன்னா 3ஆல் போட்டிங்கன்னா 5 டைம்ஸ், 5ஆல் போட்டிங்கன்னா 1 டைம். 36 2ஆல் போட்டிங்கன்னா 1 2s are 2, பேலன்ஸ் 1 இருக்கும். 8 2s are 16. 2 போட்டிங்கன்னா 9 2s are 3 போட்டிங்கன்னா 3 3s are 3 3s are 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் நிறைய மெத்தட் சொல்லியிருப்பாங்க. நானே இந்த சேனலில் 2-3 மெத்தட் சொல்லியிருப்பேன். இது ஒரு சிம்பிளான மெத்தட். யூஸ்வலாக நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ 15 which is equal to 3 cross 5 and 36 which is equal to 2 cross எத்தனை 2 2 2 2 3 2 2 2 3 சாரி 3 கூட மல்டிபிள் போடலை, 2 3. ஓகே, இப்போ இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 3 நம்பர்ஸ் இருக்குது. 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. ஓகே, 2ல் எந்த பவர் ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2 பவர் 3 இருக்குது. 1 2 3 இருக்குது. இங்கே 2 பவர் இருக்குது. எது ஜாஸ்தியாக இருக்குது? இதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நான் 2 பவர் 3 போட்டுக்கிறேன். இன்ட்டு நடுவில் இன்ட்டு எப்பயும் வரும். இப்போ 3 பவர் பார்க்கணும். 3ல் எந்த பவர் ஜாஸ்தியாக இருக்குது? இதுலேயும் பவர் 1 தான் இருக்குது, இதுலேயும் பவர் 1 தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது? பவர் 2 இருக்குது. ஸோ 2 போட்டுக்கணும். இன்ட்டு 5 பவரில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஸோ 1 போட்டுக்கணும். அவ்வளோதான், எல்சிஎம் முடிச்சாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன சின்ன நம்பர்ஸாக எடுத்து பிரித்து எழுதுறீங்க. காமன் நம்பர்ஸாக தூக்கி எழுதிடுறீங்க. மேம் இதே காமன் இல்லாமல் இங்கே ஒரு இப்போ 5 காமன் கிடையாது, ஆனால் நான் தூக்கி எழுதியிருக்கேன்ல, அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ மொத்த நம்பர்ஸ் எழுதிட்டு எதில் பவர் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பவர் தூக்கி போட்டுடணும். அவ்வளோதான். மீதி எல்லாமே அதுலேயே கன்க்ளூட் ஆகிடும். 2 பவர் 3னா 8, 3 பவர் 2னா 9, அப்புறம் 5. 8 9s are 72 into 5. 72 5 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 5 7s are 35, 350, 2 5s are 10. அப்போ 360 தான் என்னது நம்மளுக்கு எல்சிஎம். ஸோ எல்சிஎம் 360. மேம் அவங்க 6 டிஜிட் கேட்டாங்க, நீங்கள் இந்த டிஜிட்டை கொடுத்துருக்கீங்க, இது என்ன கணக்கு எனக்கு புரியல அப்படின்னா 6 டிஜிட் கேட்டிருக்காங்களா? ஸோ கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் என்னது? கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் என்னது அப்படின்னா 6 டைம்ஸ் 9 போடுறது தான் கிரேட்டஸ்ட் 6 டிஜிட். ஓகேவா? சரி, இப்போ இந்த 6 டிஜிட்டு கொடுத்துருந்த அந்த 24 15 36ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமானா ஆகாது. ஏன்னா இதில் ஒரு ஈவன் நம்பர்ஸ் இருக்குது, ஒரு ஆட் நம்பர் இருக்குது, 5ஆல் முடிய நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணாது?
கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஒவ்வொன்றா உட்காந்து டிவைட் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அது வந்து என்ன ஆகும்னா டைம் ஆகும். அதுக்கு பதிலாக தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த எல்சிஎம்மாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 360ஆல் இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணோன்னா பேலன்ஸ் வரும்ல ஒரு ரிமைண்டர், அதை இதுலேருந்து நான் கழிச்சிருவேன். கழிச்சிட்டா பேலன்ஸ் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் டிவைட் ஆகிடும். கரெக்டாக சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 நம்பர்லையும் உட்காந்து ஒவ்வொன்றா டிவைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. 3 நம்பருக்கும் சேர்த்து ஒரு நம்பரை நான் கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேலன்ஸ் இருக்கிற நம்பர் தேவையில்லாத நம்பர், அதை நான் பண்ணி மீதி இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். 9 9 9 9 9 5 × 9 6 × 360. ஓகேவா? இப்போ 2 டைம்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்கிறேன். 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 720 வரும். 300 300 600 60 + 60 120 720 வந்துருச்சு. 9 இங்கே ஒரு 7 இங்கே வந்து ஒரு 2. இப்போது வந்து ஒரு 9 டைம்ஸ் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருந்த 9 இங்கே கீழே வந்துருச்சு. ஓகேவா? 2799 அப்படின்னு இருக்குது. 360ஆல் டிவைட் பண்ணும். 360 ஒரு 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா 0 6 6 are 36 3 6 3s are 18 18 + 3 21. ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம இன்னொரு 360 போட்டுக்கலாமா? அப்போ இது என்ன வந்துடும், 7 டைம்ஸ் வந்துடும். வர்ற ஆன்சர் வந்து 7 டைம்ஸ் அப்படின்னு வந்துடும். 0 12 1 2 5 2 5 2 0. அப்போ நான் 7 டைம்ஸ் இங்கே போட்டேன்னா 2520 இருக்குது. 9ல் 0 போச்சுன்னா 9 தான். 9ல் 2 போச்சுன்னா 7 7ல் 2 போச்சுன்னா 7ல் 5 போச்சுன்னா 2. பேலன்ஸ் இருந்த ஒரு 9 இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ இங்கே கீழே வந்துருச்சு. அகெயின் என்ன அதே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம், 7 360 டைம்ஸ் வந்து 2520. மறுபடியும் சப்ராக்ட் பண்ணு, கடைசி 9 கீழே இருக்குது. டிவிஷன் முதற்கொண்டு சொல்லி கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. 9 7 2 பேலன்ஸ் இருந்தால் ஒரு 9. மறுபடியும் என்ன பண்ணுவேன், 7ஆல் இங்கே போடுவேன். போட்டுட்டேன்னா ஆன்சர் வந்து 2520. இப்போ கடைசியாக வருது பாரு, 9 7 2. இந்த 217 வந்து என்னவா இருக்குது, ரிமைண்டராக இருக்குது. இப்போ ஒரு இது வரும், ஒரு ஸ்டாக் வரும். என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னது 6 டிஜிட்டு சரி போட்டாச்சு. 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி 360 போட்டாச்சு. இது ஏன் 316 போட்டிருக்கோன்னா, என்னால் ஒவ்வொரு நம்பராக டிவைட் பண்ண முடியாது. அதனால் 3 நம்பருக்கும் சேர்த்து ஒரு நம்பர் எடுக்கிறது தான் இந்த எல்சிஎம் கான்செப்ட். அதையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் டிவைட் பண்ணிட்டேன். டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் வருதே. அவங்க என்ன சொன்னாங்க, ரிமைண்டர் வராமல் இருக்கிற ஒரு பெரிய 6 டிஜிட் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9ன்னு எடுத்து அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 4 2s are 8 வரும். பேலன்ஸ் 1 வரும். கரெக்டாக? இந்த 1 வந்து எனக்கு வேணாம். எனக்கு இந்த 2ஆல் இதை டிவைட் பண்ணுறப்ப எனக்கு இந்த 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 இடம் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும். அப்படின்னா இந்த 1 எனக்கு வேண்டாம் தானே. அப்போ வேணாம்னா என்ன பண்ணுவேன், 9 - 1 8 அப்படின்னு எடுத்துப்பேன். இப்போ 8 2ஆல் டிவைட் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அதே கதை தான் இங்கேயும். 279 அப்படின்னு ஒன்று இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், இந்த 999லேருந்து சப்ராக்ட் பண்ணிடுறேன். சப்ராக்ட் பண்ணிட்டால் பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸால் 360 ஃபுல்லாக டிவைட் பண்ண முடியும். 360ஆல் டிவைட் பண்ணால் 24 15 36 டிவைட் பண்ணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ எல்லா கான்செப்டும் நான் சொல்லிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இந்த 999ல் இந்த 6 டைம்ஸ் ஆஃப் 9லேருந்து இந்த 279 எடுக்க வேண்டியது தான். 9 9 போச்சுன்னா 0, 9 7 போச்சுன்னா 2, 9 2 போச்சுன்னா 7, அப்புறம் ஒரு 3 9. ஓகேவா? கரெக்டாக தானே போட்டிருக்கேன்? என்ன 9 டான்ஸ் ஆடுது? ஓகே. திஸ் இஸ் தி நம்பர். திஸ் இஸ் தி லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர். இந்த கதையெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க, ஏன்னா நானும் எழுத மாட்டேன். நான் கசகசன்னு எழுதி வச்சுருக்கேன். திஸ் இஸ் தி லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் which divisible by 24 15 36. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஒரு தடவை ஒன்ஸ் அகெயின் சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணேன்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு 6 டிஜிட்டில் பெருசாக இருக்கிற ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் 3 நம்பர்ஸால் டிவைட் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். ஏன் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன்னா 3 நம்பர்ஸையும் தனித்தனியாக என்னால் டிவைட் பண்ணிட்டு இருக்க முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு சிங்கிள் நம்பராக ஃபார்ம் பண்ணுறேன். அந்த சிங்கிள் நம்பர் தான் என்னென்னா எல்சிஎம் 316 கிடச்சிருச்சு. 6 டிஜிட் கிடச்சிருச்சு. இந்த 6 டிஜிட்டை 360ஆல் டிவைட் பண்ணால் பேலன்ஸ் வர ரிமைண்டர் எனக்கு என்னது, அன்வான்ட் ரிமைண்டர். அந்த ரிமைண்டரை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா
டிவிடெண்ட் இது வந்து டிவிடெண்ட்டா இந்த டிவிடெண்ட்லேருந்து நான் சப்ராக்ட் பண்ணிடுவேன். சப்ராக்ட் பண்ணிட்டா அந்த இருக்கிற மொத்த நம்பருமே இந்த 360ஆல் கம்பல்சரி டிவைட் ஆகும். அதைத்தான் இங்கே போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா இதை வந்து நீங்கள் 24ஆல் டிவைட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேவா?